அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு சட்டப்பேரவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கட்சிக்கு ஒருவர் பேச சபாநாயகர் அப்பாவு இதற்காக அனுமதி வழங்கியிருப்பதாகவும் அண்மை தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, சட்டமன்ற கூட்டத்தொடர் தற்பொழுது கேள்வி நேரத்திற்கு பிறகு நடைபெற்று வருகிறது. சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று காலை கூடியவுடன் சுமார் 1 மணி நேரம் வினாக்கள் விடைகள் நேரமான நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது 0 ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து ஒவ்வொரு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது பேசி வருகிறார்கள். குறிப்பா அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்புணர்வு தொடர்பான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பல்வேறு கட்சியினர் முன்மொழிந்திருக்கிறாங்க. இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு ஆளுநர் அப்பாவு அவர்கள் தற்பொழுது அனுமதி வழங்கி இது தொடர்பாக கட்சிக்கு ஒருவர் பேசுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறார். அந்த வகையில சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய இந்த நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக தற்பொழுது அனைத்து கட்சியினரும் தற்பொழுது ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை முன்மொழிந்து அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் பேரவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தற்பொழுது அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் உரையாற்றி வராங்க. குறிப்பா தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் தற்பொழுது இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் உரையாற்றி வர்றாங்க. தொடர்ந்து இந்த விவகாரம் குறிப்பா ஏற்கனவே ஆளுநர் அதாவது அப்பாவு கிட்ட முறையிட்டு இருந்தாங்க. குறிப்பா விசிக, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இது சம்பந்தமா நாங்க பேசணும் அப்படின்ற அடிப்படையில் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது கட்சியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது கட்சியை சேர்ந்த ஒருவர் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசலாம் அப்படின்றது அடிப்படையில் இந்த 0 ஹவர்ஸ்ல அந்த விவாதமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த விவாதத்துல சற்று நேரத்திற்கு முன்பாக பூவை ஜெகன்மூர்த்தி பேசியிருந்தாரு. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது வேல்முருகன் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. இதற்கு பிறகாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் கொங்கு ஈஸ்வரன் பேசுவாரு. விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், மேற்கொண்டு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் என அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இது சம்பந்தமா தற்பொழுது காரசாரமான ஒரு விவாதத்தை முன்வந்து வர்றாங்க. குறிப்பா இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துல ஆளுநர் ஏன் இது தொடர்பான நடவடிக்கை எடுக்கவில்லை, மேற்கொண்டு இந்த தமிழ்நாடு அரசு இது தொடர்பா போராட்டம் அதாவது கட்சி ரீதியாக இந்த விவகாரம் தொடர்பாக போராட்டம் நடத்தும் பட்சத்தில் அந்த போராட்டத்திற்கு ஏன் காவல்துறை அனுமதி மறுக்கிறது, முதல்வர் ஏன் இது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிற அடிப்படையில் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இது சம்பந்தமா இந்த 0 ஹவர்ஸ்ல இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துல பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.